காசாவை விட்டு வெளியேறாவிட்டாலும் முற்றிலும் அழித்து ஒழிக்கப்படுவீர்கள் என்று ஹமாஸ் கிளர்ச்சி குழுவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்தார். காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான 20 அம்ச திட்டத்தை ஏற்பதற்காக டிரம்ப் விதித்த கெடு முடிவடைந்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே எகிப்தில் இன்று பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இதில் டிரம்பின் பிரதிநிதியாக அவரது மருமகன் ஜேட் குஷ்னர், தனிப்பட்ட தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். இஸ்ரேல் பிணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிப்பது, காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேறுவது ஆகியவை டிரம்பின் 20 அம்ச திட்டத்தில் முக்கியமானவை. பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு பதவியேற்ற 27 நாட்களில் ராஜினாமா செய்துள்ளார். இதை அதிபர் மேக்ரோன் ஏற்றுக்கொண்டுள்ளார். செலவினங்களை குறைப்பது, வரிகளை உயர்த்துவது உள்ளிட்ட நிதி சீர்திருத்தங்களை செய்வதில் நிலவிய சவால்களை சமாளிக்க இயலாமல் பிரதமர் தன் பதவியை உதறியுள்ளார். அரசு கடுமையான பொருளாதார சிக்கலில் உள்ள நிலையில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் முட்டுக்கட்டை போட்டு வருகின்றன. பிரான்ஸ் கடந்த 2 ஆண்டுகளில் 5 பிரதமர்களை கண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் கனமழையின் காரணமாக பாலாசன் ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் புகழ்பெற்ற இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அம்மாநிலத்தின் வடக்கு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. பாலாசன் ஆறு என்ற ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட அரிப்பில் டார்ஜிலிங் அருகே துதியா என்ற இடத்தில் அமைந்துள்ள இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. சிலிகுரி மற்றும் மிரிக் ஆகிய நகரங்களை இணைக்கும் விதமாக கட்டப்பட்ட பாலம் இடிந்ததால் 2 நகரங்களுக்கிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கிய 50க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். மீட்புப் பணியில் ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்தவர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டனர். நேபாளத்தின் 7 மாநிலங்களில் 5இல் மழை பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பாக்மதி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிப்பதுடன் மண் சரிவுகளும் ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக காத்மாண்டு விமான நிலையத்தில் சேவைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டிருக்கும் அவர், நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சிரமமான நேரத்தில் நேபாள மக்களுக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் தேவையான உதவிகளை வழங்க இந்தியா தயாராக உள்ளதாகவும் கூறினார். தெற்கு பூடானில் பெய்த தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இடைவிடாத மழையால் அமோச்சி நதி பெருக்கெடுத்து ஓடுகிறது. அமோச்சி நதியை ஒட்டிய பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க உள்ளூர் அதிகாரிகளும் இந்திய ராணுவமும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. அமெரிக்க கடற்படையின் 250வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்து கொண்டார். விர்ஜினியா மாகாணம் நார்ஃபோக் கடற்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கெடுக்க USS ஜார்ஜ் H.W. புஷ் போர் கப்பலில் அதிபர் டிரம்ப் வந்தடைந்தார். அவருடன் அமெரிக்க முதல் பெண்மணியும் அதிபர் டிரம்பின் மனைவியுமான மெலனியா டிரம்பும் வந்திறங்கினார். தொடர்ந்து விழாவில் நடைபெற்ற கடற்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை அதிபர் டிரம்ப் கண்டுகளித்தார்.
அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் 53வது சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியுள்ளது. அல்புக்வெர்க்யூ நகரில் நடைபெற்று வரும் இந்த பலூன் திருவிழாவில் எண்ணற்ற பலூன்கள் வானை அலங்கரித்தன. சென்னையை மையமாக கொண்ட ஆர்டி ஸ்கேன்ஸ் நிறுவனம் மும்பை மற்றும் லக்னோவில் உள்ள டயர் 1 நகரங்களில் தனது கிளைகளை விரிவாக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. 300 கோடி ரூபாய் முதலீட்டில் கிளைகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் வைட்டல் இன்சைட்ஸ் எனும் புதிய மருத்துவ பரிசோதனை மையத்தையும் தொடங்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. உயர்தரத்தில் பரிசோதனைகளை மலிவான விலையில் மக்களுக்கு வழங்குவதாக ஆர்டி ஸ்கேன்ஸ் கூறியுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு கையகப்படுத்திய பிறகும் பேராசிரியர்கள் ஊழியர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையே உள்ளது. 1929ஆம் ஆண்டு கல்வி சேவையை தொடங்கி ஆலமரமாக விளங்கும் இந்த பல்கலைக்கழகம் லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது. 1996 முதல் 2012ஆம் ஆண்டு வரையில் நிலவிய ஊழல், நிர்வாக குளறுபடி காரணமாக 2013ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்றும் பணி நீட்டிப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் 2019 முதல் ஆசிரியர்களுக்கான காலமுறை பதவி உயர்வுகள் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. அதிக மாணவர்களை ஒரே அரங்கில் வைத்து பாடம் நடத்தும் நிலை உள்ளதாக பேராசிரியர்கள் கூறுகின்றனர். எனவே 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை, முனைவர் பட்ட ஊக்கத்தொகை, காலமுறை பதவி உயர்வுகளை வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேராசிரியர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் கூடுதலாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன்படி 6 மருத்துவமனைகளில் 108 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதேபோல 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட மருந்து கிடங்குகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்திய மருத்துவம் ஓமியோபதி ஆணையரகம் சார்பில் 20 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் ஸ்டாலின், தஞ்சை, சேலம், பாளையங்கோட்டை உணவு பகுப்பாய்வு கூடங்களில் 24 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன உபகரணங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதற்கிடையே நாட்டின் 2வது யானை பாகன் கிராமத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாகன்கள் மற்றும் யானை பராமரிப்பாளர்களின் நலனுக்காக கோவை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோழைக்கமுத்தி யானைகள் முகாமில் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. கரூர் துயரம் குறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விஜய் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதையடுத்து அந்த நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்கள் மீது சென்னை தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். புதுக்கோட்டை கண்ணன், கிருஷ்ணகிரி டேவிட், அஸ்தினாபுரம் சசிகுமார் என்று 3 வரை கைது செய்தனர். 3வரும் தங்கள் செயலுக்கு மன்னிப்பு கோரும் வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். கருத்து போட்டதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் மன்னிப்பு கேட்க நீதிபதியாகிட்ட. தமிழ்நாட்டில் பால் பொருட்கள் சந்தை மதிப்பு கடந்த ஆண்டில் 1,38,070 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக ஆய்வு நிறுவனமான ஐமார்க் தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் 8 ஆண்டுகளில் பால் பொருட்கள் சந்தை மதிப்பு ஆண்டுக்கு 12% வளர்ச்சி காணும் என்றும் கூறியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் சுமார் 87 லட்சம் டன்கள் அளவிற்கு பால் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டில் 1,80 லட்சம் டன்களாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆவின், ஹட்சன், மில்கி மிஸ்ட் ஆகிய நிறுவனங்கள் இத்துறையில் மேலும் வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்து வருவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்கொள்ளையர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நாகை நம்பியார் நகர் மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான நம்பியார் நகரைச் சேர்ந்த 11 மீனவர்கள் படுகாயங்களுடன் சிகிச்சையில் உள்ளனர். அச்சமின்றி மீன்பிடி தொழில் செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி தொடர் வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளதாக நம்பியார் நகர் மீனவர்கள் அறிவித்துள்ளனர்.
500க்கும் அதிகமான ஃபைபர் மற்றும் விசை படகுகளை கரையிலேயே நிறுத்தியுள்ளனர். போராட்டம் குறித்து ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகின்றனர். மத்திய அரசின் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் புதிதாக வேலைக்கு சேரக்கூடிய நபர்கள் தங்களது ஆதார் மற்றும் UAN ஆகியவற்றை இணைப்பதன் மூலம் முதல் தவணையாக 6 மாதங்களுக்கு பிறகு 7,500 ரூபாய் வழங்கப்படும் என்று சென்னை மண்டல PF அதிகாரி சங்கர் தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் பிராந்திய அலுவலகம் சார்பில் பிரதமரின் விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மண்டல அதிகாரி சங்கர் PF தொகையை ATM மூலம் எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஸ்கீம் 1 ஆகஸ்ட் 2025 தான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ புதுசா வேலைக்கு சேர்றவங்க தன்னுடைய ஆதார் பதிவு மூலம் ஆதார் UAN மூலமா இணைச்சு கொண்டு அவங்க இந்த இன்சென்டிவ் பெறலாம். 6 மாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு முதல் தவணையாக 7,500 ரூபாய், மேக்ஸிமம் 15,000 rupees கொடுக்கறாங்க. இடைநிற்றலை தடுக்கும் விதமாக பழங்குடியின மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ள பள்ளி வாகன சேவைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நிச்சயமா இந்த வாகனம் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுது. தினந்தோறும் பள்ளிக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குது. அவங்க இடைநிற்றல் இல்லாமல் பள்ளிக்கு வருவதை அது உறுதி செய்யுது. நாங்கள் இடைநிற்றல் இருந்தால் கூட அவங்களோட பேசி இந்த வாகனத்தில் அழைச்சிட்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆக இந்த சமயத்தில் இது ஒரு நல்ல முயற்சியை, ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்குது பழங்குடியினர் நலத்துறை. தமிழ்நாடு அரசாங்கம் கள ஆய்வு செஞ்சு ரொம்ப எந்த பகுதிக்கு ரொம்ப அவசிய தேவை இருக்கு அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு பரிச்சார்த்த முறையில் ஒரு 7 மாவட்டத்துக்கு இப்போ முயற்சி எடுத்திருக்கிறாங்க. 26 வாகனம் தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனங்களை இன்னும் விரிவுபடுத்துவதற்கும் மற்ற கிராமங்களை கொண்டு போவதற்கும் பழங்குடியினர் நலத்துறை திட்டம் வச்சிருக்கிறாங்க. அப்பா ஒரு நடிகராக உள்ளார் என்பதை நினைக்காமல் தன் மகன் சிலம்பரசன் ரசிகன் என்று கூறுவதாக நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் தனது மகன் சூர்யா சேதுபதி சிலம்பரசனின் ரசிகன் என்று கூறுவதாக தெரிவித்துள்ளார். வீட்டிலேயே ஒரு நடிகர் இருக்கிறார் என்ற மரியாதை கூட தனக்கு இல்லை என்று விஜய் சேதுபதி நகைச்சுவையாக கூறினார். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பெயரை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்ட புகாரில் பாஜக நிர்வாகி உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த திருமூர்த்தி என்பவர் விபத்து ஒன்றில் உயிரிழந்த நிலையில் அந்த வழக்கு நடத்த உதவுவதாக கூறி திருமூர்த்தியின் குடும்பத்தினரை 3 பேரும் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. திருமூர்த்தி குடும்பத்திற்கு காப்பீட்டு பணமாக 50 லட்சம் ரூபாய் கிடைத்த நிலையில் அதிலிருந்து 10 லட்சம் ரூபாயை கட்சி நிதியாக அண்ணாமலைக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு பெற்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக திருமூர்த்தியின் சகோதரர் அருணாச்சலம் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டிருந்ததால் இந்த புகாரை மறுத்துள்ள அண்ணாமலை இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியிருந்தார். இதுகுறித்து கோவை காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதில் தொடர்புடைய கோகுலக்கண்ணன், ராஜராஜசாமி, ராசுகுட்டி ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற அனுமதியுடன் செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அமைச்சராக பொறுப்பேற்க செந்தில் பாலாஜிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடாது என்று மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பது ஏன் என்று செந்தில் பாலாஜி தரப்பு சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவர் அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடாது என்று தாங்கள் கூறவில்லை என தெரிவித்தார். அமைச்சராக பதவியேற்க விரும்பினால் உரிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதற்கான அனுமதியை பெறும்படி உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பும் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்துள்ளது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸ் மற்றும் வைகோவை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இதயம் தொடர்பான சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதே மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதிமுக பொதுச் செயலர் வைகோவும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரையும் முதல்வர் மு க ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார்.
இமயமலைக்கு ஆன்மீக பயணம் சென்றுள்ள ரஜினிகாந்த் அங்கு உற்சாகமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ஆன்மீகத்தின் அதீத ஈடுபாடு கொண்ட ரஜினிகாந்த் ஆண்டுதோறும் இமயமலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். வேட்டையன் படம் முடிந்த பின் கடந்த ஆண்டு அக்டோபரில் இமயமலை சென்ற ரஜினிகாந்த் கூலி படம் முடிந்த பின்னர் இமயமலை செல்ல திட்டமிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அங்கு பருவநிலை சரியில்லாததால் ரஜினிகாந்த் பயணத்தை தவிர்த்தார். இந்நிலையில் இமயமலைக்கு சென்றுள்ள ரஜினி ரிகேஷ் ஆசிரமத்தில் தங்கி அங்கிருந்து பத்ரிநாத் செல்கிறார். பாபா கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு ரஜினிகாந்த் சென்னை திரும்ப உள்ளார். தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20% வரை தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 20% வரை மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கக்கூடிய உபரித்தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மொத்தமாக 10 விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தற்காலிக ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மிகை ஊதியம் பெற தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்களுக்கு 8400 ரூபாய் முதல் 16800 ரூபாய் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கரைப்புதூர் கிராமத்தை சுற்றியுள்ள இனாம் நிலங்களை பூஜ்ஜியம் மதிப்பு செய்ய இந்து சமய அறநிலையத்துறை அறிவுறுத்தியிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. பட்டா வழங்கப்பட்ட நிலங்களை பூஜ்ஜிய மதிப்பீடு செய்வதால் 650 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் தங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு ஏலம் விடப்படும் என்று 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அச்சம் தெரிவித்தனர். தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் அகழாய்வு புத்தகங்கள் எப்போது வெளியிடப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அகழாய்வு பொருட்களை காட்சிப்படுத்த மண்டபத்தில் அருங்காட்சியகம் அமைக்கும் முடிவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகழாய்வு நடைபெற்ற அழகன்குளத்திலேயே அருங்காட்சியகம் அமைக்க மனுதாரர் கோரினார். பொதுமக்கள் எளிதாக வந்து செல்லவே மண்டபத்தில் அமைக்க முடிவெடுத்ததாக அரசு தரப்பு வாதிட்டது. அழகன்குளம் அகழாய்வு புத்தகங்கள் எப்போது வெளியிடப்படும் என்ற விவரத்துடன் பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு தமிழக தொல்லியல் துறை இயக்குநர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை அக்டோபர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் நலமுடன் இருப்பதாகவும் நாளை வீடு திரும்புவார் என்றும் அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்தார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முழுமையான இருதய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ராமதாஸுக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டதாகவும் அதில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். ராமதாஸை அன்புமணி பார்த்தாரா இல்லையா என தெரியவில்லை என்று கூறிய ஜி.கே. மணி ராமதாஸை காண தொண்டர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். மருத்துவரை அவர்கள் பரிசோதனைக்கு போயிட்டாங்க. நாங்களும் கூட போனோம். எங்கள் சென்னைய மருத்துவர் அன்புமணிவர்கள் வந்ததாகவும் தெரிவித்தாங்க. அது பார்த்தாரா பேசினாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதற்கு பிறகு சொன்னாங்க வந்து சென்றார் என்ற செய்தி தான் எங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நாங்கள் உள்ள மருத்துவரையாக கூட இருந்ததுனால அது சரியா தெரியல. அன்புமணி அவர்கள் வந்தது ஐயாட்ட சொன்னீங்களா? என்ன சொன்னார் ஐயா? அதை பற்றி நான் அவர்கிட்ட பேசலை. எனக்கு தான் கொண்டு வந்து படுக்கையில் விட்டுருக்கிறேன். அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளான உப்பூர், ஆலங்காடு, கோவிலூர், மாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பயிர்கள் இடையிடையே கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்கு உட்பட்ட பள்ளிகளைச் சுற்றி 300 அடி தூரத்திற்கு ட்ரக் ஃப்ரீ ஸ்கூல் ஜோன் என்ற போதைப்பொருள் இல்லாத பகுதியாக அறிவிக்கும் புதிய திட்டத்தை காவல் ஆணையர் சங்கர் தொடங்கி வைத்தார். பட்டாபிராம் தண்டுரை அரசு பள்ளியில் மாணவர்களுடன் இணைந்து பேரணியாக சென்ற ஆணையர் பள்ளியை சுற்றியுள்ள கடைகளில் புகையிலை மற்றும் குட்கா தடை செய்யப்பட்ட பகுதி என்ற ஸ்டிக்கர்களை ஒட்டினார்.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீச முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. வழக்கமான அலுவல் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வழக்கறிஞர் ஒருவர் மேடை அருகே வந்து காலணியை கழற்றி அதை தலைமை நீதிபதியை நோக்கி எரிய முற்பட்டார். அருகிலிருந்த பாதுகாவலர் அதை தடுத்து நிறுத்தினார். அந்த வழக்கறிஞரை காவலர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். அப்போது அவர் சனாதனத்திற்கு அவமதிப்பு நேர்வதை அனுமதிக்க முடியாது என கூச்சலிட்டார். அலுவல்கள் தொடங்கிய நிலையில் இதுபோன்ற செயல்கள் தன்னை பாதிக்காது என தலைமை நீதிபதி BR கவாய் பேசினார். இச்சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற பாதுகாப்பு பிரிவு விசாரணை நடத்தி வருகிறது. விஷ்ணு சிலை புதுப்பிப்பு தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி கூறிய கருத்து சர்ச்சையாகி இருந்த நிலையில் இத்தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என கருதப்படுகிறது. லடாக் சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக்கை கைது செய்தது குறித்து விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கும் யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரிய போராட்டத்தின் போது நடந்த வன்முறையை தூண்டிவிட்டார் என கூறி வாங்சுக் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வாங்சுக்கின் மனைவி வழக்கு தொடர்ந்தார். வாங்சுக்கை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் முறையிட்டிருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் மனு மீது விளக்கமளிக்க மத்திய அரசுக்கும் லடாக் யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் தங்கத்தின் எடை குறைந்ததாக கூறப்படும் விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் இந்த சிலைகள் ஒரு பக்தரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு தங்கத்தின் எடை சுமார் 4 கிலோ குறைந்திருந்தது. துவாரபாலகர் சிலைகள் மற்றும் பீடத்தின் தங்க முலாம் பூசப்பட்ட தாமிர உரை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்காமல் அகற்றப்பட்டது தொடர்பாக தாமாக முன்வந்து தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. அடுத்த கட்ட விசாரணை அக்டோபர் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சபரிமலை கோயிலில் தங்கத்தகடுகள் திருடப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சை தொடர்பாக கேரள சட்டப்பேரவையில் பெரும் அமளி ஏற்பட்டது. தங்கத்தகடு திருடப்பட்டதற்கு பொறுப்பேற்று தேவசம் அமைச்சர் VN வாசவன் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். எனினும் இந்த கோரிக்கையை சபாநாயகர் ஏற்க மறுத்ததால் அவையின் மையப்பகுதிக்கு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். கோயில் திருடர்கள் என்றும் அவர்கள் பதாகைகளை காட்டினர். இதையடுத்து அவையை சபாநாயகர் தள்ளி வைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் மெட்ரோ நகரங்களுக்கு செல்வதற்கு பயண முன்பதிவு அதிகரித்திருப்பதாக மேக் மை ட்ரிப் தெரிவித்துள்ளது. குறிப்பாக டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட மெட்ரோ நகரங்களுக்கு செல்ல அதிக அளவு முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் மகு தெரிவித்துள்ளார். அதேபோல ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்ய வாரணாசி, அயோத்தி ஆகிய இடங்களுக்கும் முன்பதிவு அதிக அளவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹோட்டல் அறைகள் முன்பதிவும் 2 மடங்கிற்கு மேல் அதிகரித்திருப்பதாக கிளியர் ட்ரிப் தெரிவித்துள்ளது. விமான பயண கட்டணங்கள் உயர்த்தப்படுவதை தடுக்கும் நோக்கத்தில் பண்டிகை காலத்தில் கூடுதல் விமானங்களை இயக்க விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்பைஸ்ஜெட் ஆகிய விமான நிறுவனங்கள் வரும் பண்டிகை காலத்தில் கூடுதலாக 1750 விமானங்களை இயக்க முடிவு செய்துள்ளன. இதற்கிடையே விமான கட்டணங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கக்கூடிய அந்த்ரோத் என்ற கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டது. இணைப்பு விழா கடற்படையின் கிழக்கு பிராந்திய தளபதி வைஸ் அட்மிரல் ராஜேஷ் பந்தேர்கர் தலைமையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. அந்த்ரோத் வாகனத்தை கொல்கத்தாவில் உள்ள பாதுகாப்புத்துறை நிறுவனமான கர்டன் ரீச் நிறுவனம் தயாரித்துள்ளது. இதில் உள்ள பொருட்கள் 80 விழுக்காடு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவையாகும். அந்த்ரோத்தின் வருகை மூலம் இந்திய கடற்பகுதி படைபலம் மேலும் பெருகவுள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் புதிய மெட்ரோ ரயில் சேவையை முதல்வர் நிதிஷ்குமார் தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு வெளியாக சில மணி நேரங்களுக்கு முன் அவர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். தேர்தல் அட்டவணை வெளியான நிமிடத்திலிருந்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் என்பதால் அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் நலத்திட்ட பணிகள் தொடங்கப்பட்டது கவனம் பெறுகிறது. இந்நிகழ்வில் துணை முதல்வர் சாம்ரான் சௌத்ரி, விஜய்குமார் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 2 வாரங்களாகவே பீகாருக்கு அதிக அளவில் மத்திய மாநில அரசுகள் சலுகைகளை அறிவித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது.
டார்ஜிலிங் நிலச்சரிவில் சிக்கிய சுற்றுலா பயணிகளில் கிட்டத்தட்ட அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தாங்கள் அனைத்து சுற்றுலா பயணிகளையும் மீட்டுவிட்டதாகவும் டைமண்ட் ஹார்பர் பகுதியில் ஒருவரை தவிர மற்ற அனைவரையும் அழைத்து வருவதாகவும் மம்தா கூறினார். டார்ஜிலிங்கில் தொடர் கனமழை காரணமாக சனிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் 20 பேர் உயிரிழந்தனர். பண்டிகை விடுமுறை முடிந்து கிராமங்களில் இருந்து மக்கள் தலைநகர் ஹைதராபாத்துக்கு திரும்பியதால் நகரில் காலை முதல் போக்குவரத்து ஸ்தம்பித்ததோடு மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. எல்பி நகர் போன்ற முக்கிய பகுதிகளில் சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து சென்றன. சாலை மார்க்கமாக பயணிக்க முடியாத பொதுமக்கள் விரைவாக நகருக்குள் செல்ல மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு படையெடுத்தனர். பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறையில் ஒரு ரவுடி ஆப்பிள் மாலை அணிந்து பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் கொலை வழக்கில் கைதான சீனிவாஸ் என்கிற குப்பாச்சி சீனா கடந்த சனிக்கிழமையன்று சிறையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். அப்போது அவர் ஆப்பிள் மாலை அணிந்திருந்தார். இதை சக கைதிகள் மொபைல் போனில் பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். இதனால் சிறை விதிகளை மீறி கைதிகள் மொபைல் போன் பயன்படுத்துவதும் உறுதியாகியுள்ளது.